நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப நாளா எல்லா பேருமே கேட்ட ஒரு வேலை தான் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்டு வேலை. ஸோ அந்த வேலைகள் வந்து ரொம்ப நம்பிக்கை தன்மையாகவும் ஒரு நல்ல கம்பெனிலையும் நமக்கு வந்து வேலைகள் தெரிஞ்சா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் தான் வந்திருக்கு ரெண்டு விதத்துல. ஒன்று, உங்களுக்கு தமிழ் வந்து எழுத தெரிஞ்சாலும் ஒரு வேலைகள் இருக்கு, இல்ல தமிழ் வந்து வாய்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து கொடுக்க தெரிஞ்சாலும் வந்து அப்படின்னா வேலைகள் வந்திருக்கு. சோ ரெண்டு கேட்டகரிஸ்மே உங்களுக்கு பேச தெரிஞ்சாலும் வேலை இருக்கு, எழுத தெரிஞ்சாலும் வேலை இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் நீங்க வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு தரப்படுது. இது சாதாரண ஒரு சின்ன கம்பெனி கிடையாது, ஏஐ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நிறுவனத்துல தான் இந்த வேலைகளும் தந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த எல்லா பேருமே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமா இந்த வேலைகளுக்கு வந்து ஃபீஸ், இடன் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்ளை பண்ண போறீங்க, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கில் பேஸ்டு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த ஜாபுக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேலை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் லேப்டாப்பும் கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபோ ஸ்டூடெண்டோ யாரா இருந்தாலும் மெயினா 18 வயசுக்கு மேல இருக்கணும். இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்றதும் கிடையாது, ஏஜ் லிமிட் அப்படின்றதும் கிடையாது. ஸோ யார் வேணாலுமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ லேட் பண்ணாம இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க, அதுல இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட டீட்டெயில். ஓகே, ஸோ இந்த வேலைகள் வந்து எங்கே அப்படின்னு விட்டுருக்காங்கன்னா அவுட்லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ பேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு கம்பெனினா இது வந்து நம்பிக்கைத்தன்மையான கம்பெனி தானா, இதுக்கு நாங்கள் நம்பி விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்றது கட்டாயமாக எல்லாருக்கும் வரும், அதில் தப்பு இல்லை. ஸோ நான் அதை பற்றின டீட்டெயில்ஸுமே ஷோ பண்ணுறேன். சிம்பிள் ஒன்றும் இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கூகுளில் இந்த கம்பெனி வந்து அவுட்லேயர் இதை பற்றி நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ நம்ம வந்து ஜாப்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்து பார்க்க போகிறோம் எப்படின்னு கேட்டதுக்கு அவங்களே என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து மெயினாக ஏஐ மாடல் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். இதில் வந்து மொழிபெயர்ப்பு, வாய்ஸ் ஓவர், திறன்கள், எழுத்து வந்து மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வேலை வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரீலான்சருக்கான வருவாய்க்கான வாய்ப்பை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக இது தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் மட்டும் இல்லாம எல்லா லோக்கல் லாங்குவேஜுக்குமே அவங்க வந்து பண்றாங்க. சோ நமக்கு தேவை தமிழ் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். சோ இதோட சிறப்பம்சங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் போட்டு தமிழ் மொழியில் எழுதும் திறன், எடிட்டிங், குரல் கொடுப்பது அல்லது நடிப்பு திறன் உள்ளவர்கள் கொண்டு ஏஐ மாடல்கள் மூலம் மனித உணர்வுகளை மற்றும் மொழியை வந்து பாத்தீங்கன்னா ஏஐயா வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். சோ இதை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது தரப்படும். சோ இது வந்து அவங்க ரேண்டமா போட்டிருக்காங்க. மெயினா அவங்களே போட்டிருக்காங்க ரிமோட்டபிள் வேலை, அதாவது ஒர்க் ஃப்ரம் வீட்டில் இருந்தபடி நீங்க வேலை பார்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினா இது எல்லாமே ஃபுல் டைம் ஜாபா நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா கீழேயுமே அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறதா இது வந்து ஒரு ஃபுல் டைமான வேலை அப்படின்ற மாதிரி கிடையாது, ஒரு பார்ட் டைமா உங்க ஃப்ரீ டயத்துல நீங்க எடுத்து பாத்துக்கிற மாதிரியான ஒரு வேலை. ஸோ இன்கேஸ் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க பட் எனக்கு எக்ஸஸா ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ஜாபை தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். கம்பெனியுமே வந்து சூப்பரான கம்பெனி தான். ஓகே, இன்னும் லேட் பண்ணாம என்ன மாதிரியான இந்த ரெண்டு வேலைகள், அதுக்கான சம்பளம், அதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ பேக் டு நம்ம சைட்டுக்கு வந்து வந்தீங்க அப்படின்னாலே இதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். என்னென்ன வந்து விஷயங்கள் இதில் வந்து இருக்கு, அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி பேஜோட எண்ட் பாட்டம்க்கு நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கும், அதுக்கப்புறம் ஏஐல குரல் கொடுத்து வாய்ஸ் மூலியமா கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கான லிங்க், ரெண்டு வேலை வாய்ப்புகளுக்கான லிங்கையுமே நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எழுதுற மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னா லிங்க் ஒன்னையும், இதை நான் வந்து குரல் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டாவது ஜாபையும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ரெண்டு வேலை வாய்ப்புகளுக்கும் நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட மெயினா வந்து ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தா போதும். இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டோட லிங்க்குமே காமிக்கிறேன். கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. நான் அப்படி கிளிக்கர் டச் பண்ணதுக்கு பேஜ்ல அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் தெரியும். ஸோ நான் எதுவுமே டச் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ் இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் பாக்ஸ் சேம் அதே மாதிரிக்கே வந்து ஓப்பன் வந்தாகும். இப்போ செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் மொபைல் லேப்டாப் எதில் பார்த்தாலுமே அதே மாதிரிக்கே தான். இப்போ கிளிக்கர் அப்படின்றதுமே டச் பண்ணுறேன்.
ஓகே, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவுட்லேயர் கம்பெனி தான். மேலே வந்து உங்களுக்கு இந்த சைடில் இப்போ உங்களுக்கு சிக்னல் தெரியாது குட்டியாக இருக்கிறனால மேலே வந்து அவுட்லேயர் அப்படின்னு சொல்லியுமே உங்களுக்கு வந்து வந்துடும். அஃபிஷியல் பேஜ் தான். தமிழ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் ரைட்டருக்கான ஜாப் வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் ரியல் தமிழ் லாங்குவேஜ் டாஸ்க். ஸோ தமிழ் வந்து நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சவங்க தான் வேணும். ஸோ அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ கீழே நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தனாலே இந்த சைடு கார்னர்லேயே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்களே அப் டு நீங்க 1 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சம்பளம் $6 அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ $6 அப்படின்றது இன்னைக்கு இந்திய மதிப்பில் சரியா 528 ரூபாய். நீங்க வந்து போய் இந்தியன் மதிப்புக்கு நீங்க வந்து போட்டிங்கனாலே தெரியும். ஸோ நீங்க 1 ஹவர் நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்ராக்ஸா இதை பொறுத்து உங்க வேலைகளை பொறுத்து அதாவது அதிகபட்சமாக அப் டு வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்கனாலே எப்படி விண்ணப்பிக்கணும், இதில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அதே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க வந்து உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம FBO இன்ஸ்டா ஓப்பனா நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். எஸ், அதே மாதிரிக்கே அதுக்கப்புறம் உங்க ஐடியா கன்ஃபார்ம் வந்து பண்ணிருங்க. வேலிட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஸ்கில்ஸ், எனக்கு டைப்பிங் இல்லை பேசுறது இல்லை குரல் கொடுக்கறது, தமிழ் தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு இங்கிலீஷ் கூட நல்லா தெரியலாம். ஸோ நீங்கள் அதை வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு உள்ள ப்ராஜெக்ட் வந்து நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு இந்த டாஸ்க் வந்து எடுக்கிறதுக்குலாம் நம்ம தனிப்பட்ட முறையில் ஃபீஸ் இடம் சார்ஜஸ்லாம் கொடுக்கணுமா கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் வேலைகள் தான். உங்கள் வேலைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான சேலரி அப்படின்றது உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க ப்ராஜெக்டை பொறுத்தும் உங்க வேலைகளை பொறுத்தும் $6 அப்படின்றது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம். பட் ஆனால் வேலைகளை கரெக்டாக நீங்கள் வந்து கிளீனாக முடிச்சு கொடுக்கணும். ஸோ இதை வந்து பேபால் அக்கௌண்ட்லையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 9 to 5 ஜாப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங் வேறு ஏதோ வேலை பார்க்குறீங்க, ஈவினிங் உங்களுக்கு ஒரு 2 to 3 hours ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் வேலை பார்த்தா தான் அதில் ஏர்னிங்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ வேலை பார்க்காம நம்ம ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டோம் மட்டும் சம்பளம் அப்படின்றது இல்லாமல் ஸோ வேலை பார்க்க போறீங்க, அதுக்கான சேலரி நீங்கள் வந்து வாங்கிக்க போறீங்க. இவ்வளோதான். மெயினாக அந்த வேலைகள் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ரிமோட்டபிள் தான். உங்கள் வீட்டில் இருந்து உங்ககிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா எங்கே இருந்தாலுமே ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் இந்த வேலைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இந்த டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளூயண்டாக தமிழ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாத்தையுமே நாங்கள் ஏஐக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரீடிங் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குவாலிட்டிஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது அதிகபட்சமாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $550 வந்து பெர் ஹவருக்கு வந்து தரோம். அதிகபட்சமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 பார்த்தீங்கன்னா நாங்கள் $6 வரைக்கும் கூட நாங்கள் வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டிங்கான ஜாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு பேசக்கூடிய இதே அவுட்லேயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸை வச்சு ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க தெரியுதா, இது வந்து ஜாப் 2க்கான லிங்க். பிரிங் யுவர் வாய்ஸ் ஏஐ ட்ரைனிங் தமிழ். ஓகே, ஸோ உங்களோட ஆடியோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேச்சுரல் ஹியூமன் ஸ்பீச் டோன் இன்டென்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு $8 அப்படின்றது சம்பளமாக தரப்படுது. ஸோ $8 அப்படின்னா இந்திய மதிப்புக்கு ஒரு $700 ஒரு $800 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து 1 மணி நேரத்துக்கான சம்பளம். இதுவுமே நீங்கள் ஃப்ரீ டயத்தில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குமே சேம் ப்ராசஸ் தான், எல்லாமே சேம் பேஜ் தான். இங்கே டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் நீங்கள் இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு மைக்கு, லேப்டாப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி எமோஷனல் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மெயினாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப் டு $7.15 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சம்பளமா தரப்படுது. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படின்னா இங்க வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் தெரியுதுல, ஸோ இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கூகுள் இருக்குன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றத கொடுங்க. உங்ககிட்ட நிறைய ஜிமெயில் ஐடிஸ் அப்படி இருக்குன்னா எந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கணும் அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு ஃபர்ஸ்ட் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அதுவாகவே டேரெக்டாக நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆயிடும். ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பேஜ்ல போயிட்டு நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உள்ளே உங்களுக்கு டாஸ்க்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. மெயினா அதுக்கு வந்து ஃபீஸ் இடன் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒர்க்கு அதை வச்சு தான் எனக்கு ஓப்பன் ஆயிருச்சா. ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் ப்ரொஃபைல் கொடுத்து கோ அப்படின்ற கொடுத்தேன்னா எனக்கான ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கான அடுத்தடுத்த காலம்ஸ் வரும், பேஜஸ் வரும். ஸோ இதை பொறுத்து தான் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைலுங்க. இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கிலேயும் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.